கந்த புராணம். இந்து சமயத்தில் மொத்தம் 18 புராணங்கள் உள்ளன. அதில் ஒன்று கந்த புராணம். அதை இனி தொடராக நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அசுர குரு சுக்ராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தார். இந்த அசுரர் குலத்தை என்ன முயற்சி செஞ்சாலும் தேவர்களோட புகழ் நிலைக்கு இணையாக உயர்த்த முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப அசுரர்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. தட்சனின் யாகத்துல சிவன் பங்கேற்காத போது அவரது அனுமதியின்றி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை சிவனின் காவலரான நந்திதேவர் கண்டித்திருப்பதுடன் அவர்களின் சக்தியையும் இழக்க செய்திருக்கிறார். தேவர்கள் சக்தி இழந்துள்ள இந்த நல்ல சமயத்தில் அசுரர்களை வெற்றி கொடி நாட்ட செய்யலாம். தட்சனின் மகளும் சிவனின் பத்னியுமான தாட்சாயணி தன் தந்தையை அசுரனாகும்படி சபித்திருக்கிறாள். இந்த தட்சனை இப்பிறவியில் நம் குடும்பத்தில் ஒருவனாக்கிவிட்டால் இதை சாதித்து விடலாம். இந்த சிந்தனை ஓட்டத்தை செயல் வடிவமாக்க என்றார் சுக்ராச்சாரியார். பிரம்மாவின் புத்திரரான கஷ்யப்பரும் அவரது தர்மபத்தினி அதிதிக்கும் பிறந்த அசுர குழந்தைகள் 66 கோடி பேரின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அவர் திட்டமிடுறார். திட்டத்தை செயல்படுத்த அசுர குழந்தைகளில் முதலாமவன் அசுரேந்திரன் மங்களகேசினியின் தம்பதியரின் புதல்வி சுரசை தேர்ந்தெடுத்தார். இவள் சுக்ராச்சாரியாருக்கு முக மலர்ச்சியுடன் பணிவிடை செய்து வந்தாள். அவளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்து பெயரையும் மாயா அப்படின்னு மாற்றியிருந்தார். அவளிடம், மாயா, நம் குலம் தலை தோங்க வேண்டும் என்பது உன் தந்தை அசுரேந்திரன் விருப்பம். அவர்கள் தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்படுகிறார்கள். இந்த அழிவை தடுக்க உன்னால் தான் இயலும். நாம் தேவர்களை அடக்கி நமது சாம்ராஜ்யத்தை 7 உலகத்திலும் நிலைநாட்ட வேண்டும். அது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்றப்ப மாயா வியப்படைகிறா. வியப்படைந்த மாயா கிட்ட தன்னோட திட்டத்தை விளக்குறாரு சுக்ராச்சாரியார். குருநாதரின் கட்டளையை ஏற்ற மாயா தன் தந்தை அசுரேந்திரனிடம் இது பற்றி சொல்ல அவனும் மகிழ்ந்து மகளை வாழ்த்தி அனுப்புறான். சுக்ராச்சாரியாரின் திட்டம் இதுதான். அசுரர்களின் தந்தையான கசியப்பரை மாயா மயக்க வேண்டும். இன்னும் மிக சிறந்த அசுரர்கள் பலரை அவர் மூலம் பெற வேண்டும் என்பதே அவரது திட்டம். மாயாவும் கசியப்பர் இருந்த கானகத்திற்கு சென்றால் தன் மாய சக்தியால் புதிய மாளிகைகளை அந்த கானகத்தில் எழுப்பினாள். அழகிய நந்தவனத்தை உருவாக்கினாள். மனம் பொங்கும் மலர்கள் அதில் பூத்தன. அந்த கானகத்தின் ஒரு பகுதி அடையாளம் தெரியாமல் போனது. அந்த மாளிகையிலேயே தங்கியிருந்தாள் மாயா. அவள் எதிர்பார்த்தபடியே கசியப்பர் அங்கு வந்தார். இந்த இடம் எப்படி இவ்வளவு அழகாக மாறியது? விஷ்ணு இங்கே வந்திருப்பாரோ? அந்த மாயவன் தான் இப்படி மாய செயல்களை செய்திருப்பானோ? பிரம்மா தன் பிரம்மலோகத்தை இந்த பூமிக்கு மாற்றிவிட்டாரோ அப்படின்னு மனதில் அவருக்கு பலவிதமான கேள்விகள் எழுது. ஆச்சரியத்தோட மாளிகைக்குள்ள போறாரு. அங்க போனா ஒரு அழகு சுந்தரி நடனம் ஆடிக்கொண்டு இருந்தாள். பூக்களில் அமரும் பட்டாம்பூச்சிகளை அவளது பட்டுக்கரங்களின் பிஞ்சு விரல்களால் தொட்டு விளையாடி கொண்டு இருந்தாள். அவள் மான் போல் துள்ளி துள்ளி விளையாடுவதை கண்ட கஷ்யப்பர், ஆகா, உலகில் இப்படி ஒரு அழகியா? இவளை போன்ற பேரழகியை இதுவரை பார்த்ததில்லை. இனிமேலும் காண்போமா என்பது சந்தேகம்தான். இனி இப்பூமியில் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும். ஆனால் இவளோடு வாழ்ந்துவிட வேண்டும் அப்படின்னு எண்ணியவரா மாளிகைக்குள்ள போறாரு. அழகு பெண்ணே, நீ யார்? இந்த கானகத்தில் உனக்கென்ன வேலை? இந்த மாளிகையை எப்படி உருவாக்கினாய்? உன் அங்கங்கள் என் மனதை குலைக்கிறதே. ஏற்கனவே திருமணமானவன் தவசீலன். அப்படியிருந்தும் என் மனம் உன்னை கண்டு அலைபாய்கிறதே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவள் கசியப்பர்கிட்ட நல்லவள் போல நடிக்கிறா. தவசீலரே, இந்த மலைப்பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவள். எனக்கு இந்த மாளிகைகள் எப்படி வந்தன என தெரியாது. ஆனால் யாரும் இல்லாததால் இங்கே புகுந்தேன். வேண்டுமானால் இந்த மாளிகையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் முனிவராக இருந்தும் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை. நான் இளங்கண்ணி, நீங்களோ முதியவர். வயதிற்காவது மரியாதை கொடுங்கள் சுவாமி அப்படின்னு கசியப்பர்கிட்ட வலியுறுத்துறா. அவள் மாயா அல்லவா? அங்கிருந்து மறைஞ்சிட்டா. கசியப்பர் அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை. அழகே, எங்கே போனாய்? நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வில்லை. எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு. என்னை ஏற்றுக்கொள். நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு நாள் கணக்கில் புலம்பிக் கொண்டு அங்கேயே பசி பட்டினியோடு கிடந்தார். மன்மதனின் வலையில தவசீலனா இருந்தா என்ன, சாதாரண மனிதனா இருந்தா என்ன, எல்லாரும் ஒன்றுதான். கசியப்பர் அப்படி ஒரு மயக்க நிலையில கிடந்தார். அப்ப அவர் முன் மீண்டும் தோன்றினாள் மாயா. கசியப்பர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடி வந்தார். தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வர் என்பதையும் மறந்து அவளோட காலிலே விழுந்துட்டாரு. தன் காலில் கிடந்த கசியப்பரை நோக்கி புன்முறுவல் பூத்தாள் மாயா. முனிவரே, தாங்கள் என் காலிலே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் பேரழகி. உம்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது. எனவே தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறும். பிற உருவங்களை எடுத்துக்கொள்ளும். நானும்
பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள், அதற்கேற்ப நீரும் மாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றா. காஷ்யப்பர் அதற்கும் சம்மதித்தார். பேரழகு மிக்க இளைஞனாக வடிவெடுத்தார். அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான். அந்த முதல் நாளே அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகம் உடையவனாக இருந்தான். பத்மாசுரன் அப்படின்னு பெயரிட்டாங்க. பத்மம் என்றால் தாமரை என்று பொருள். இவன்தான் பின்னால சூரபத்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். அவர்கள் இணைந்திருந்த அந்த தருணத்துல வியர்வைகளில் இருந்து மேலும் 30,000 அசுரர்கள் வெளிப்பட்டனர். இரண்டாம் ஜாமத்துல இருவரும் இளம் சிங்கங்களாக மாறி கூடி கழித்தனர். அப்போது 1000 முகம் கொண்டவனும் 2000 கைகள் உள்ளவனுமாக ஒரு மகன் பிறந்தான். இவனது பெயர்தான் சிங்கமுகன். அப்பொழுது ஏற்பட்ட வியர்வையிலிருந்து 40,000 சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தியானாங்க. மூன்றாம் ஜாபத்துல யானையாக அவர்கள் வடிவெடுத்து மகிழ்ந்திருந்த போது யானை முகம் கொண்ட தராகசுரனும் அவனோடு 40,000 யானை முக சூரர்களும் பிறந்தாங்க. நான்காம் ஜாமத்தில் ஆடுகளாக மாறி அவர்கள் மகிழ்ந்திருந்த போது ஆட்டு முகம் கொண்ட அஜமுகி என்ற மகள் பிறந்தாள். அவளோடு ஆட்டு முகம் கொண்ட 30,000 அசுரர்கள் உருவானாங்க. மறுநாள் பகலிலும் கஷ்யப்பரின் ஆசைக்கடல் மற்றவில்லை. அவர்கள் காட்டெருமை, பன்றி, கரடி, புலி, குதிரை, மான், காண்டாமிருகம், கழுதை என பல மிருகங்களின் வடிவை எடுத்து மகிழ்ந்து வந்தாங்க. மொத்தத்துல 2 லட்சம் பேரை பெற்றெடுத்துட்டாங்க. இவர்கள் யாரும் குழந்தை வடிவினராக பிறக்கவில்லை. கஷ்யப்பரின் நவசக்தி, மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாகவே பிறந்தாங்க. இவர்களின் முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன் வந்து வணங்கினான். தாய் தந்தையரே, லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் பிறந்தோம்? எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? சொல்லுங்கள், தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப கஷ்யப்பர் தன் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்தார். மக்களே, இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும். நீங்கள் தர்மத்தின் பயப்பட்டு இருங்கள். தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள். சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள். ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை. குத்சர் என்ற முனிவர் இறந்த ஒருத்தியை கூட தன் தவ வலிமை மூலம் பிழைக்க வைத்தார். மிருகண்டு முனிவரின் புதல்வன் மார்க்கண்டையன் சிவனின் திருவருளால் யமனையே வென்று என்றுமே இளைஞனாக இருக்க வரம் பெற்றான். சிவன்தான் இவ்வுலகமே. அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள். இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் ஆழ்ந்த தியானத்துல மூழ்கிட்டாரு. தன் மக்களை தாய் மாயா அழைத்தால், என் அன்பு குழந்தைகளே, பெற்ற தாய் சொல்வதை கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு. உங்கள் தந்தை சொல்வதில் கருத்தும் இல்லை, இன்பமும் இல்லை, சாரமும் இல்லை. இதற்காகவா நான் உங்களை பெற்றேன்? அவர் சொல்லும் வாழ்க்கை துறவரம் போல் அமையும். முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும். என் ஆசை அதுவல்ல. நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும். எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். தேவலோகமும் உங்களுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும். தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதை அடைவது எளிதல்ல. பரமேஸ்வரனே இந்த தகுதியை உங்களுக்கு தர வேண்டும். ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும். வடக்கே வடத்வீபம் என்ற இடம் இருக்கிறது. அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம். அங்கே செல்லுங்கள். யாகத்தை துவங்குங்கள். யாகத்திற்கு தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்றா. தாயின் மொழி கேட்ட சூரர்கள் ஆர்ப்பரித்தனர். அன்னையை வாழ்த்தினர். அவளிடம் விடைபெற்று வடத்வீபம் புறப்பட்டனர். கண் விழித்த கஷ்யப்பர் அங்கு தன் மக்கள் இல்லாதது கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார். தவசிலரே, அவர்கள் மட்டுமல்ல, நானும் இப்பொழுதே புறப்படுகிறேன். நான் அசுரகுரு சுக்ராச்சாரியாரால் அனுப்பப்பட்டவள். எங்கள் அசுர குலத்தை தலைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கி கூடினேன். அதை அறியாத நீரும் என்னோடு மகிழ்ந்து 2 லட்சம் அசுரர்களை உருவாக்கினீர். என் பணி முடிந்தது, நானும் செல்கிறேன் அப்படின்னு மாயமா மறைஞ்சிட்டா. அவள் மட்டுமல்ல, அவள் எழுப்பிய மாட மாளிகை, கூட கோபுரங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. கஷ்யப்பர் தான் செய்த தவறை நினைத்து அழுதார். அப்பொழுது அவரது முதுகை வருடி கொடுத்து, கஷ்யப்பா, என் அன்பு மகனே அப்படின்னு அழைத்தது ஒரு குரல். அந்த அன்பான வருடலில் ஆறுதல் பெற்று திரும்பினார் கஷ்யப்பர். அங்கு அவரது தந்தை பிரம்மா நின்று கொண்டு இருந்தார். கஷ்யப்பா, இது என்ன கோலம்? மன்மதனின் இலக்குக்கு தப்பியவர்கள் யாரும் உண்டோ? நீயும் அவ்வாறே சிக்கினாய். நடந்ததை பற்றி கவலைப்படுவதில் என்றுமே பயனில்லை. இனி நடக்க வேண்டியதை கேள். இந்த தந்தையின் சொல்லை மதித்து நட. நீ காமவயப்பட்டு உலகத்திற்கே கேடு இழைத்து விட்டாய். உன்னால் அசுரகுலம் தலைத்து விட்டது. இந்த பாவத்தை போக்க சிவபெருமானால் தான் முடியும். இந்த பாவ விமோச்சனத்திற்காக அவரை குறித்து கடும் தவம் செய். புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு.
கஷ்யப்பர் ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய்விட்டார்.